வணக்கம். சிந்தனையை மாற்று. நரியும் பூனையும் நீண்ட நாள் நண்பர்கள். நரி காட்டில் வாழ்கிறது, பூனை வீட்டில் வாழ்கிறது. பூனை ஒரு நாள் சத்தம் போட்டுச்சான். உடனே இதை கேட்ட நரி, என்னென்ன இவ்வளோ அழகாக பாட்டு பாடுறீங்கன்னு கேட்டுச்சான். உடனே பூனை சொன்னுச்சான், அண்ணே நான் பால் மோரெல்லாம் சாப்பிட்றதுனால எனக்கு இந்த குரல் இருக்கு, இனிமையாக இருக்குண்ணே அப்படின்னு சொன்னிச்சான். இதை கேட்ட நரிக்கு உடனே ஆசை வந்துடுச்சான். ஒரு நாள் என்னையும் கூட்டிகிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுச்சான். உடனே பூனை சொன்னிச்சான், நானே தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ வந்தால் சத்தம் போடுவ, நம்ம மாட்டிக்குவோம்னு சொன்னிச்சான். இல்லைண்ணே நான் சத்தம் போட மாட்டேன்னு நரி சொல்லிச்சான். உடனே பூனையும் நரியை கூட்டிகிட்டு போயிருக்கு. சாப்பிட்ட உடனே நரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே பூனையனே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஒரே ஒரு சத்தம் மட்டும் போட்டுக்கிறேன்னு சொன்னிச்சான். சத்தம் போடாத, வீட்டுக்காரங்க எந்திரிச்சிருவாங்கன்னு பூனை சொல்லிச்சான். சரி நீ மெதுவாக சத்தம் போட்டுக்கன்னு பூனையோட காதை நரிக்கிட்ட மெதுவாக கொண்டே கொடுத்துச்சான். உடனே நரி என்ன பண்ணுச்சான், சத்தம் போடுறத மெதுவாக சத்தம் போடுற மாதிரி போயிட்டு மிகப்பெரிய சத்தத்தை கொடுத்துருச்சான். உடனே வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களாம். பூனை என்ன பண்ணுச்சான், வழக்கம் போல் ஜன்னல் வழியாக தாவி குதிச்சு தப்பிச்சு ஓடிடுச்சு. நிறைய அடின்னு அடித்து காட்டில் கொண்டாந்து போட்டுட்டாங்களாம். கூடுவாரோடு கூடுவானேன், கூடங்கள் மாடங்கள் ஏறுவானேன், பாடாத ராகங்கள் பாடுவானேன், கடைசியில் அடிபட்டு கிடப்பானேன் அப்படின்னு ஒரு நட்பு தவறான வழியில் போச்சுன்னா கடைசியில் என்ன நிலைமைக்கு போகும் என்பதை மிக அழகாக நமது முன்னோர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையணும்னா நல்ல நண்பர்களோட பேசுவோம், நல்ல சிந்தனை உள்ளவர்களோட பழகுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சிந்தனையை மாற்று. நன்றி, வணக்கம்.